இந்த வீடியோவை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்பவே நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்றது எனக்கும் தெரியுது. உங்களோட வெயிட்ட லைஃப்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட்ட வந்து மேஜிக் மாரி ஈஸியா உங்களால குறைக்க முடியும். அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மேஜிக் மாரி ரொம்பவே ஈஸியா உங்களோட வெயிட்ட குறைக்கணும் அப்டின்னா, லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன அப்டின்னா, நீங்க சுகர் இருக்கு இல்லைங்களா? சுகர வந்து கட் பண்ணணும். இப்ப நம்ம ஃபுட் ரெகுலரா சாப்பிடுவோம். நெறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவோம். இந்த மாரி சாப்பிடாம மத்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஆயில் ஃபுட் கூட ஓரளவு எடுத்துட்டு, ஆனா வந்து இந்த சுகர மட்டும் லைஃப்ல ஆ கட் பண்ணோம் அப்டின்னா, சாப்பிடாம விட்டோம்னாவே, நம்மளோட வெயிட்ட வந்து சீக்கிரமா நம்மளால குறைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகர்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரொம்பவே அதிக அளவு கலோரி இருக்கு. வெளியில சாப்பிடுற எல்லா ஃபுட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் கன்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேக்கரியில போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் சாப்பிடுறோம், ஜூஸ் குடிக்கிறோம். அந்த மாரி எது சாப்பிட்டாலுமே அப்புறம் பிஸ்கெட்ஸ் ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னா, இதில எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் வந்து அதிக அளவு இருக்கு. இப்ப நெறைய சுகர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்டீங்கன்னாவே, அதில பார்த்தீங்கன்னா அதிக அளவு கலோரி இருக்கு. அப்ப கலோரி அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எக்ஸஸ் ஆஃப் கலோரி எல்லாமே வந்து நம்மளோட உடம்புல ஃபேட்டா மட்டும் தான் சேரும். அதனால நீங்க லைஃப்ல சுகர மட்டும் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாவே, உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா வந்து உங்களால குறைக்க முடியும். நெறைய பேர் நெனைக்கலாம், சுகர கட் பண்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கலாம். ஆனா வந்து, இந்த சுகர மட்டும் கட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்ம டே டூ லைஃப்ல சாப்பிடுற எல்லா விஷயங்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் வந்து ப்ராசஸ்டு சுகரா எல்லா பொருள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் ஃப்ரீயா ஒரு சில பொருள்லலாம் கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கு. நீங்க இந்த எந்த பொருள் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சரி, கடையில நீங்க வாங்கி சாப்பிடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் ஐட்டமா தான் இருக்கும். அப்ப இது முடிஞ்ச அளவு நீங்க ஆ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேக்கரியில போயிட்டு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் போயிட்டு வெளியில போயிட்டு நம்ம சாப்பிடுறது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் ஜூஸஸ் இந்த மாரிலாம் வெளியில போய் குடிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல மேஜிக் மாரி கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா லாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கூடவே வந்து நீங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ட எடுத்துக்கிறது. புரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவு இருக்கிற மாரியான ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து விட்டமின்ஸ்லாம் அதிகமா கிடைக்கிற மாரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாரிலாம் வந்து உங்களோட ஆ ஃபுட்டுல வந்து ஆட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து உங்களால குறைக்க முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்மளோட லைஃப்ல வச்சுக்கணும். இப்ப மார்னிங் டைம்ல ஒரு 1 ஹவரோ, இல்ல ஈவினிங்ல ஒரு 1 ஹவரோ, ஒரு வாக்கிங் போறது, இல்ல பக்கம் ஜிம் ஏதாவது இருக்கு அப்டின்னா, ஜிம்ல போயிட்டு ஜாயின் பண்ணி, நம்மளோட வெயிட்ட குறைக்கிறதுக்கான சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் நம்ம ஃபாலோ பண்றது. அப்டி எதுவுமே முடியல அப்டின்னா, வீட்லயே சின்ன சின்ன எக்ஸர்சைஸ்லாம் செய்யலாம். நெறைய பேர் அவங்களோட வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியல அப்படின்றவங்க, என்னோட பெய்டு கோச்சிங்க்கு வாங்க. என்னால உங்களோட வெயிட்ட வந்து 21 டேஸ்ல ஒரு 5 கிலோ வரைக்கும் என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போயிட்டு தான் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ணி நெறைய பேர் சொல்லுவாங்க, "எந்தெந்த ஃபுட்ல இவ்வளோ கலோரி இருக்கு, இவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்கு" அப்படின்லாம் சொல்லி, ரொம்ப காஸ்ட்லியா நமக்கு கிடைக்காத ஃபுட்டேவே வந்து சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் செலவு பண்ணி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரொம்பவே காஸ்ட்லியா தேடி தேடி அந்த பொருள வாங்கி செலவு பண்ணி உங்களோட டயட்ட வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு லைஃப் லாங் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது. இந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம, நம்ம வீட்ல என்ன சமைப்பாங்களோ, அந்த ஃபுட்லயே வந்து எது கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா, அத கம்மி பண்ணிட்டு, புரோட்டீன்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆ ஆல்டர்னேட்டா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி உங்களோட டயட்ட வந்து என்னால ஃபாலோ பண்ண வைக்க முடியும். இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சு, உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப எக்ஸர்சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு எங்க பக்கம் இருக்கிற கிரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கமே பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட் இருக்கு. ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வயசானவங்கலாம் வந்து வாக்கிங் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 பிளஸ் ஏஜ் 40 அப்படிலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, குரூப்பா வருவாங்க. வாலிபால்ஸ் விளையாடுவாங்க.
அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்புறம் அவங்களோட பேர பசங்க அந்த மாரி அவங்களோட குழந்தைங்களோட வந்து ஜாலியா வந்து ஈவினிங்கோ இல்ல மார்னிங்லோ வந்து ஒரு 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ டெய்லி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளே அறியாம ஒரு எக்ஸஸா கலோரி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கலோரி எல்லாம் வந்து இந்த மாரி எக்ஸர்சைஸ் செய்யும்போது, இல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும்போது வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு வந்து கேலரி டெஃபிசிட் ஏற்படும். இந்த கேலரி டெஃபிசிட் ஆச்சு அப்படின்னா, உடம்புல எக்ஸஸா ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட் எல்லாம் வந்து ஈஸியா குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பெருசா வந்து நீங்க பெருசா நான் டயட்ட ஃபாலோ பண்ணேன் அப்படி எதுவுமே இல்லாம, நார்மலான ஃபுட்ட நீங்க எடுத்துட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி இருந்ததுனாவே, உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து உங்களால குறைக்க முடியும். கூடவே சேர்த்து இந்த சுகர மட்டும் கட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே சீக்கிரமா உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் வந்து வாழ முடியும். நெறைய இப்ப பிரபலமான ஆக்டர்ஸு, அப்புறம் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே, அவங்களோட டயட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் சுகர் வந்து இப்ப சாப்பிடுறதே இல்ல. சுகர வந்து கம்ப்ளீட்டா வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நெறைய நீங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். உங்களோட இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப மேஜரா வந்து நம்மளோட உடம்புல ஃபேட் சேர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த சுகர் ஐட்டம் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, டே டூ லைஃப்ல எப்படியோ ஒரு வகையில நம்ம அந்த சுகர வந்து கன்சியூம் பண்ணிருவோம். அப்ப இத மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணி, சுகர மட்டும் கட் பண்ணீங்கனாவே, உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா உங்களால குறைக்க முடியும். இப்போ வந்து நான் டீ, காஃபி எல்லாம் குடுக்குறீங்க. கண்டிப்பா அதில சுகர் ஆட் பண்ணி தான் குடிச்சாகணும் அப்படின்றவங்க, நெறைய பேர் சொல்லலாம், ஒயிட் சுகருக்கு பதிலு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கினா வந்து உடம்புக்கே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த சுகர் எடுத்துக்கினாலுமே அது வந்து சுகர் தான். உங்களோட கலோரி வந்து அதிகம் படுத்தும். அப்ப இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயற்கையா கிடைக்கிற தேன் அந்த மாரி சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸா குடிக்காம, நம்ம ஃப்ரூட்ஸு அந்த மாரி வாங்கி பழங்களா சாப்பிடலாம். ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதில சுகர் சேர்த்து தான் டேஸ்ட்டுக்காக ஆ ஜூஸா பண்ணி குடுப்பாங்க. அந்த மாரி சாப்பிடாம, ஃப்ரூட்ஸா வாங்கி சாப்பிட்டீங்க அப்டின்னா, அது டைஜெஸ்ட் ஆவறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆ உடம்புல கலோரி சேராமயும் அதனால பார்த்துக்க முடியும். ஒரே ஒரு இந்த மாரியான ஒரு சேஞ்சஸ மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து 100% உங்களோட வெயிட்ட வந்து நீங்களே வந்து ஈஸியா உங்களால கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வந்து வாழ முடியும். இப்படி உங்களோட வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹைட், வெயிட் மட்டும் கமெண்ட் பண்ணீங்கனாவே, உங்களுக்கான ஒரு டயட் சார்ட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்காக ஃப்ரீயா நான் குடுக்குறேன்.